இன்னொன்னு இப்போ அன்பில் மகேஷ் அமைச்சர் அவர்கள் அவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் இருக்காரு, செந்தில் பாலாஜி அமைச்சர் அவர் இருக்காரு. இவங்கெல்லாம் எப்படி உடனே ஓடி வந்தாங்க, அழுவுறாங்க, எல்லாம் டிராமா பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்க. நாங்களும் என்ன சொல்றோம்னா, அவங்க டிராமா பண்ணதாவே இருக்கட்டும், அரசியல் ஆதாயம் தேடினதாவே இருக்கட்டும். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னா அதுல அரசியல் ஆதாயம் தேட பாப்பாங்க தான். அப்படியாவது அரசியல் ஆதாயம் தேடவாவது உங்க நிர்வாகிகள் அந்த மஞ்சள் துண்டு போட்டவங்க களத்துல நின்னு மக்களுக்கு உதவி பண்ணாங்களா? அப்படி எந்த வீடியோவுமே நாங்க பார்க்கல. நீங்க மருத்துவமனையில யாரும் இல்ல. மருத்துவமனையில தாவேகா துண்டு போட்ட ஒருத்தர் கூட காணோம். ஒரு நிர்வாகி இல்ல, ஒரு சாதாரண அடிமட்ட தொண்டர் கூட துண்டு போட்ட ஒருத்தர் கூட இல்ல. அவங்க செத்தவங்க வீட்டுல இருக்கவங்க தான் கதறாங்க, செத்தவங்க வீட்டுல இருக்கவங்க தான் தூக்கிட்டு ஓடுறாங்க, செத்தவங்க வீட்டுல இருக்கவங்க தான் அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அரசாங்கம், இன்னொரு பக்கம் போலீஸ், இன்னொரு பக்கம் ஆளு அந்த ஆளுங்க தான் செய்யறாங்களே தவிர தாவேக்காவை எவனையுமே காணோம். விஜய் வந்தா கூட்டம் வந்துரும், அங்கேயும் இன்னொரு சலசலப்பு வரும்னு சொல்றீங்கல்ல, ஏன் புசியானந்த் அவர்கள் பண்ணிருக்கலாமே, நிர்மல்குமார் அந்த மாவட்ட நிர்வாகிகளே பண்ணிருக்கலாமே. அவர் தானே ஒருங்கிணைச்சது, அவர் பண்ணிருக்கலாமே. அவர் வந்து ஏன் தலைமறைவானார்? அடுத்த சந்தேகம். இப்ப குற்ற உணர்ச்சி இருக்கா? குற்ற உணர்ச்சி இருக்குன்னா நான் எந்த தவறு செய்யல, நான் ஏன் தலைமறைவாகணும்? வாங்க வழக்க சந்திப்போன்னு போகணும், ஏன் தலைமறைவாகணும்? ஒரு கேள்வி இருக்கு.